பாஸ்மதி அரிசியில 10 கிலோ அரிசி 10 கிலோ கறி பிரியாணினா இதானே. பிரியாணி என்ன தெரியுமாண்ணா, ஒரு 3 மந்திரம் சொல்லிட்டானே சொல்றோமாண்ணா. எல்லாருமே ஏதோ மறைக்கிறீங்க, ஏதோ அப்படிலாம் கிடையாதுண்ணே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், இது எல்லாமே ஆரம்பத்தில் சொல்லி தான் வரேன். குவாலிட்டியான அரிசி அண்ணா, காதுல உழுதானே, திரும்ப சத்தமா சொல்ல, குவாலிட்டியான அரிசி, தரமான அரிசி, பிரியாணி ரக அரிசி. அதுல பிரியாணி செஞ்சாதான் எவ்வளவு ஊர்னாலும் உடையாது, எவ்வளவு ஊர்னாலும் நமக்கு சாதம் நீர்த்து போகாது, உதிரியா கிடைக்கும், தீச்சல் பிடிக்காது. சாதா பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, ஆஃபாயில் அரிசி, நொய் அரிசி, அப்புறம் என்ன சொல்றது, புது பச்சை அரிசி, இதெல்லாம் செஞ்சா நீங்க எப்படி செஞ்சாலும் ஏதோ ஒரு தப்பு வரும். காட்டுல அதோட வேலை காட்டும். ஏன்னா அதுக்கு அதிகமா ஹீட் தாங்குற சக்தி இல்லை. இதே பிரியாணி ரக அரிசி பச்சை அரிசின அதை 2 வருஷம் 3 வருஷம் பதப்படுத்தி பொன்னி அரிசியா மாத்தி அந்த ஹீட்டு தாங்குற பதம் இருக்கும்ண்ணே. சூப்பரான. 2வது விஷயம் சொல்லிட்டானே, கறின எந்த அளவுக்கு அரிசி கூட சமமா கூடுதலா கறி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை, அந்த பிரியாணியோட அந்த சந்தோஷம், சாப்பிடுறது எல்லாம் கிடைக்கும்ல. 3வது சொல்ல மாட்டேனே, அதை இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியுமா, தனியா சொல்லுவோம், கமெண்ட் பண்ண சொல்லுவோண்ணே. கிளறுண்ணே அப்படியே.